ஹாய் ஹலோ வணக்கம். சோனியாவின் குரல்லேருந்து நான் உங்கள் சோனியா. இப்போது சமீபத்தில் ரிலீஸ் ஆன ஒரு டீசர், பேட் கேர்ள்னு ஒரு படத்தை பற்றி, ஒரு பொண்ணா, ஒரு பொம்பளையா, ஒரு மனைவியா, ஒரு அம்மாவா நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், என்னோட வியூ என்ன, அதை பற்றின விஷயத்தை தான் பேசணும்னு நினைக்கிறேன். அதில் அந்த படத்தை பற்றின ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் ஆல்ரெடி க்ரியேட் ஆகிருக்கு. அந்த கான்ட்ரவர்சிஸ் க்ரியேட் ஆகிறதுனாலையோ ஏகப்பட்ட சர்ச்சைகள் அதை பற்றி உருவாக்குனது பற்றி அந்த படக்குழுவினர்களுக்கு ஒரு வருத்தமோ ஒரு பதைப்போ இருக்கும்னு எனக்கு தோணலை. ஏன்னா இந்த மாதிரி கான்ட்ரவர்சிஸ் உருவாகணும், அது அந்த படத்தை பற்றின ஒரு பேச்சு உருவாகணும், பேசணும், அதுக்காக ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டு. ஸோ அதனால் அது அது நம்ம அதை பற்றி, அதாவது என்ன ஏது, படத்தோட முடிவு என்ன, படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது கிளைமேக்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே நம்ம அப்புறமா யோசிப்போம், அப்புறமா பேசுவோம்னு இருந்தாலும் படத்தோட பேர் பேட் கேர்ள் தான். ஸோ அவங்க சொல்ல வர அந்த பெண், அவங்க காட்டுற பெண் கண்டிப்பாக ஒரு பேட் கேர்ள் தான். அவங்களே குட் கேர்ள்னு சொல்லலை. இந்த மாதிரியெல்லாம் பண்ணால் அது பேட் கேர்ள்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதுவுமே அவங்க நாளை பின்ன ஜஸ்டிஃபை பண்ணலாம். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு அம்மாவாக நான் சொல்கிறேன், டீனேஜர்ஸை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம குழந்தைங்களா இருக்கும்போது, நம்ம டீனேஜராக இருக்கும்போது, ஒரு ஏர்லி டீன்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு லேட் டீன்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நமக்கு அதெல்லாம் இருந்திருக்கு. நம்மளும் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸு, படிப்பு, இல்லை லவ், இந்த விஷயங்களெல்லாம் நமக்கும் இருந்திருக்கு. பட் அதை பற்றி பேசுகிற, அதை பற்றி அது என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு களத்துக்குள்ளே, அதுக்கான ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே நம்ம இல்லை. ஸோ நம்மளோட வளர்ப்பு அந்த மாதிரி இருந்திருக்கு. பட் இப்போ இருக்கிற 2Kவோட டீனேஜர்ஸை, 2K பார்ன் கிட்ஸை அவங்கள ஹேண்டில் பண்ணுறது ஆஸ் அ மதர் அது ரொம்ப ரொம்ப டஃப். என் வீட்டில் ஒரு ஆண் பெண் 2 விதமான டீனேஜர்ஸ் இருக்காங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு பசங்க இருக்கிறாங்க. ஸோ மிக்சட், அதாவது இந்த மாதிரி ஃபில்ம் ஃபேமிலி, இந்த மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் வளர்கிற குழந்தைங்க மட்டும் இல்லை, நீங்கள் உள்ள டவுன் சவுத்தில் இருக்கிற குழந்தைங்களா இருக்கட்டும், எல்லா விதமான குழந்தைங்களையும் நான் பார்க்குறேன். அவங்க பேரண்ட்ஸ் கிட்டே பேசியிருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என் ரிலேட்டிவ்ஸ் இருக்கு, எல்லா மதர் ஃபாதர் கிட்டே பேசியிருக்கேன். ஸோ அவங்கள ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஃப்ரெஜைல், ரொம்ப ஹேண்டில் வித் கேராக இருக்குது. அது எவ்வளோ கஷ்டம். அதுக்கு அவங்கள கவுன்சிலிங்க்கு அனுப்புறதை விட ஒரு மதராக நம்ம எவ்வளோ கவுன்சிலிங்கு போக வேண்டியிருக்கு, எவ்வளோ பேர்கிட்ட அட்வைஸ் கேட்டுக்க வேண்டியிருக்கு, என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்குன்றது ஒரு மிகப்பெரிய டாப்பிக்காக, மிகப்பெரிய விஷயமா இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு டீசராக, என்ன ஏதுன்னே தெரியாத ஒரு டீசராக இந்த படம் வந்திருக்கிறது எனக்குமே கொஞ்சம் பக்குன்னு தான் இருக்குது ஆஸ் அ மதர். ஏன்னா ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன், ஸ்கூல் கோயிங்னா அண்டர் 18 எனக்கு தெரிஞ்சு செக்ஸோ எதுவுமே தவறு தான். அவங்க 18க்கு முன்னாடி அவங்க டிசைட் பண்ணுறதுக்கான ஒரு அவங்களோட மென்டல் ஸ்டேட்டே இருக்காது. அவங்களுக்கு வல்னரபிலிட்டி இருக்கும், சென்சிட்டிவாக இருப்பாங்க. அவங்களுக்கு எதுவுமே டிசைட் பண்ண முடியாது. அவங்களோட ஃபோக்கஸ் ஒன்று படிப்பு, இல்லை ஸ்போர்ட்ஸு, இல்லைன்னா ஆர்ட்ஸு, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இதுக்கிடையில் நான் பெண் அப்படிங்கிற ஒரு ஜெண்டர் விஷயத்தை வந்துச்சுன்னா, அந்த இன்ஃபேச்சுவேஷன், ஒரு அட்ராக்ஷன், அது ஒரு 13-14 வெரி நேச்சுரல். அதேமே அழகாக சொல்லியிருக்கலாம். ஒரு ஆணை பார்த்தா ஒரு பெண்ணுக்கோ, ஒரு பெண்ணை பார்த்தா ஆணுக்கோ வர ஈர்ப்பை தவறுன்னு எந்த காலகட்டத்திலையுமே சொல்ல முடியாது. அது 40ஸ்லையும் கிடையாது, 50ஸ்லையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதுக்கு தான் ஆண் பெண் படைக்கப்பட்டிருக்காங்க. அவங்க ஆப்போசிட் செக்ஸ் கண்டிப்பாக அட்ராக்ட் ஆவாங்க. அதில் ஒரு தவறுமே கிடையாது. அதையும் கொச்சைப்படுத்தி பேசி அந்த செக்ஸ்ன்ற வேர்டை இப்போ நீங்கள் ஒரு ஃபார்மில் ஃபில்அப் பண்ணும்போது செக்ஸ்ன்ற ஒரு வேர்டு இருக்கும். அந்த செக்ஸ்ன்ற வேர்டு அவங்க செக்ஸ்ன்ற வேர்டு தப்பா, ஃபீமேலாக மேலான்னு கேட்குறது தானே, அந்த ஜெண்டர் கேட்குறது தானே அங்கே செக்ஸ்ன்ற வேர்டை ஏன் தப்பாக யூஸ் பண்ணி ஒரு மாதிரி கொச்சைப்படுத்தி காட்டணும்னு என்ன அவசியம்னு எனக்கு தெரியல. இதில் ஒரு சில படங்களை மெசேஜாக எடுக்கலாம், இல்லைனா ஒரு சில படங்களை ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக எடுக்கலாம், இல்லைனா அதில் ஏதாவது ஒரு கதை, ஒரு நடந்த கதை, இல்லை அவங்க ஒரு கடந்து வந்த கதை, அந்த மாதிரி எடுக்கலாம். எந்த பர்பஸும் இல்லாமல் ஒரு படத்தையே எதுக்கு எடுக்கணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா வெற்றிமாறன் சார் மாதிரி நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், நான் ரொம்ப அட்மயர் பண்ணுறேன், நான் ஒரு டை ஹார்ட் ஃபேன் ஆஃப் வெற்றிமாறன் சார். அவரோட படம்னு பார்க்கும்போது எல்லாருமே இப்படி வெற்றிமாறன் சார் படமா அப்படின்னு தானே பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அவர் இப்படி ஒரு டீசர், இதோட படம் ரிலீஸ் ஆகி படம் எண்டில் தான் படத்தோட கதை என்னன்னு தெரிய போகுது, படத்தோட விஷயங்கள் என்னன்னு தெரிய போகுது ஆஃப்கோர்ஸ். பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறதுனால, இந்த மாதிரி ஒரு டீசர் விடுறதுனால ஒரு கிளப்பி, இந்த டீசர் எத்தனை பிள்ளைங்க பார்ப்பாங்க. இப்போ நீங்கள்
கேஸ்ட்டு, ஹானர் கில்லிங்கு, கிளாசிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரி பல விஷயங்களை வந்து வெற்றிமாறன் சார், ரஞ்சித் சார், மாரி செல்வராஜ் சார், போஸ் வெங்கட் சார், இந்த மாதிரி பல டைரக்டர்ஸ் எடுக்கிறாங்க. இதில் வந்து பாதி பேர் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நடக்கிற விஷயங்களே கிடையாது. எல்லாம் 70s நடந்துச்சு, 80s நடந்துச்சு அப்படின்னு பழைய காலகட்டத்தில் நடந்தது தான் கொண்டு. ஏன்னா இப்போ அந்த அளவுக்கான ஒரு ஜாதி பார்க்குற, வேற்றுமை பார்க்குற ஆளுங்களோட ரேஷியோ ரொம்ப குறைஞ்சிருக்கு. பெரிய லெவலில் யாரும் பார்க்கறது இல்லை. எல்லாரும் மிங்கிள் ஆகிட்டோம். எல்லாரும் அவங்கவுங்க படிப்புனாலையும் அவங்கவுங்க பண்ணுற தொழில்னாலையும் அவங்க கிளாஸிஃபை பண்ணப்படுறாங்க. அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி அவங்க கிளாஸிஃபை பண்ணுறாங்க. பிடிச்சிருக்கு பிடிக்கல யாருமே ரிலீஜன் பார்த்தோ ஜாதி பார்த்தோ பழகிறதால இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதுவும் சிட்டிஸில் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. சிட்டிஸே இல்லை, நீங்கள் ஊர் கிராமங்கள்லேயே அந்த மாதிரி எல்லாம் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் எல்லாமே இருக்குதான். பட் இன்னமும் காஸ்ட் பார்க்குறவங்க அதெல்லாம் இருக்காங்க, இல்லைன்னு இல்லை. பட் அதை படமாக எடுக்கும்போது சரி ஓகே, ஏதோ அவங்க சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க படங்களை நம்ம பார்க்குறோம், நம்ம இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு ஸ்கூல் போகிற பொண்ணை பற்றி ஒரு கொச்சைப்படுத்துகிற விஷயமா, அவளுக்கு ஏற்படுற உள்ளே ஏற்படுற ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸை பற்றி என் காலகட்டத்துலையும் சரி, எனக்கு முன்னாடி வந்த காலகட்டத்தில் எங்கள் அம்மா, என் பாட்டி, எல்லா காலகட்டத்திலையும் ஒரு கிளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டா அதில் ஒரு பேட் கேர்ள் இருப்பாங்க, ஒரு பேட் பாய் இருப்பாங்க, உள்ள 2-3 பேட் பாய், 2-3 பேட் கேர்ள்ஸ் இருப்பாங்க. எல்லாரும் எனக்கு எந்த ஃபீலிங்குமே இல்லை, நான் எந்த ஃபீலுமே இல்லை, நீ ஹிப்போக்ரிசமாக யாரும் சொல்ல முடியாது. முக்கால்வாசி பேருக்கும் அந்த வயசு வரும்போது அந்த வயசுக்கு ஏற்ற உள்ள கெமிக்கல் ரியாக்ஷன்ஸும் ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸும் இதெல்லாம் ஏற்படக்கூடிய விஷயங்கள் தான். அது ஏன் கொச்சைப்படுத்தி பேசணும்? ஏன் பெண்களை இழிவாக பேசணும்? ஃபெமினிசம்னா என்ன? ஃபெமினிசம்னா எப்போ பார்த்தாலும் ஆண் பெண் ஈக்குவலே கிடையாது. ஆண் வேற பெண் வேற தான். ஒரு பெண் ஆணாக முடியாது, ஒரு ஆண் பெண்ணாக முடியாது. அவங்க பெண்ணாகவே இருக்கட்டுமே. ஏன் பெண்ணுக்கு ஒரு ஃபெமினிசம்னு அது ஒரு தனி டாபிக், தனி சப்ஜெக்ட், அது அப்புறமா பேசிக்கலாம். ஒரு பெண்ணை பற்றின ஒரு பெண்ணை குறைவாக ஏற்கனவே நம்ம பெண்கள் வந்து பிள்ளைகளை வெளியே அனுப்புறதுக்கும் பெண்களாக வெளியில் போகிறதுக்குமே இப்போ ஏகப்பட்ட பிரச்சனை. முன்ன மாதிரி இல்லை. முன்னெல்லாம் நம்மலாம் ஒரு வெளியே யாரையாவது குழந்தைங்களை அனுப்பும்போது யாரோட அனுப்புகிறோம், என்ன அதெல்லாம் யோசிக்காத காலகட்டம் இல்லை. இப்போ குழந்தை எங்கே போகுது, எங்கே வருது, என்ன வண்டியில் போகுது, யார் கூட போகுது, சொந்தக்காரங்களையும் சந்தேகப்படுற, ஃப்ரெண்ட்ஸை சந்தேகப்படுற, போகிற இடம் வர இடம் எல்லாத்தையும் செக்யூர் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கும்போது அந்த பெண் இனத்தை கேவலப்படுத்தி அதை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஆட்களாக காட்டி இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அறக்குறையான ஒரு டீசரை விட்டு அதில் ஒரு கன்க்ளூஷன் கிடையாது. மேபி அவங்க படத்தில் கிளைமேக்ஸில் வந்து இந்த மாதிரி பெண்ணோட நல்லா வாழல அப்படி சொல்லலாம், இல்லை நல்லா வாழ்ந்தான்னு சொல்லலாம், என்னவோ ஒன்று. ரெண்டாவது, இந்த படம் கண்டிப்பாக படமாக தான் இருக்கும். தியேட்டர்ஸ்க்கு சின்ன பிள்ளைங்க அண்டர் 18 போகிறதில்ல. பட் இந்த படம் ஓடிடியில் வருமே. எந்த படமாக இருந்தாலும் எதாவது ஓடிடியில் வரப்போகுது. வெற்றிமாறன் சார் படம்னா கண்டிப்பாக ஓடிடி பிளாட்ஃபார்மில் வாங்க போகிறாங்க. அதை அந்த குழந்தைங்க பார்க்க தானே செய்யுது. ஏற்கனவே அவங்களுக்கு இருக்கிற ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸும் இம்பேலன்சஸையும் ஹேண்டில் பண்ண முடியாமல் பேரண்ட்டாக நம்ம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத விஷயங்களை எதுக்கு படமாக எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதை வந்து ப்ரமோட் பண்ணுறாங்களா, ஒரு தப்பான ப்ரொபகண்டாவாக இருக்குது, ஒரு தப்பான ப்ரொமோஷனாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணலான்னு ஏற்கனவே அவங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதுக்கான சிச்சுவேஷனும் சர்க்கம்ஸ்டான்சஸும் ஆல்ரெடி என்விரான்மெண்ட் வந்து கொடுத்தாச்சு. இப்போ இருக்கிற சிட்டிஸ்லேயும் எல்லா ஊர்களையுமே வந்து எல்லாத்துக்கும் ஓப்பனாக பொண்ணுங்க தம் அடிக்கலாம், பொண்ணுங்க தண்ணி அடிக்கலாம், பொண்ணுங்க என்ன வேணால் பண்ணலாம், ஆம்பளைங்க என்ன வேணால் பண்ணலாம், என்னென்னமோ தவறான விஷயங்களுக்கெல்லாம் நடுவில் அந்த குழந்தை கொஞ்சம் அழகாக ஓரளவுக்கு எத்திக்ஸோட, ஓரளவுக்கு ட்ரெடிஷனோட, கல்ச்சரோட, நம்ம ஒன்றும் நார்த் இந்தியாவுக்கும் நமக்குமே வித்தியாசம் இருக்கும்போது நம்ம சவுத் இந்தியாவில் இப்படி பண்ணியே ஆகணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு எனக்கு தெரியல. அவங்க ஏதோ ஒன்று, அவங்க இந்த இத்தனை ஸ்ட்ரகிளுக்கும் நடுவில் சில விஷயங்களை நம்ம கஷ்டப்பட்டு ஒரு எத்திக்கோட, ஒரு இந்த மாதிரி எல்லாம் கல்ச்சரோட வாழுமா, இப்படியெல்லாம் பண்ணுமான்னு நம்ம சொல்கிறதுல ஒரு தவறுமே இல்லை. நம்ம கஷ்டப்பட்டால் நம்ம இந்த மாதிரி நம்மளும் சிட்டியாக பயங்கரமான பாஷாக ஒரு காஸ்டியூம்ஸ்லேருந்து எதுவுமே யோசிக்காமல் என்ன வேணால் ட்ரெஸ் போட்டுக்கோ அப்படியெல்லாம் சொல்கிற ஒரு வளர்ப்பு தான் நம்மளுமே வளர்க்குறோம். அப்படி இருந்தாலும் சில விஷயங்களை கொஞ்சம் பாருமா பண்ணாதம்மா அப்படியெல்லாம் சொல்லி நம்ம ஒரு வளர்க்கும்போது இந்த மாதிரி பண்ணுறது, சூசைடுற அந்த வார்த்தைகளை சொல்கிறதே வந்து அந்த குழந்தையோட அது பார்க்குற
இப்போ இந்த டீசரை வந்து நீ பார்க்காதன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? இல்லை. அந்த டீசரை பார்க்காதன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாத போது அந்த மாதிரி டெண்டராக இருக்கிற பிள்ளைங்களோட மனநிலையை ஏன் பாதிக்கிறீங்க? ஏன் வெற்றிமாறன் சார் இது ஏன் இந்த மாதிரி பண்ணாதீங்க ப்ளீஸ். இது எப்படி இருக்குன்னா, சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு சிகரெட் டப்பா மேலேயும் போகிற இடம் வர இடம் படங்கள் தியேட்டர்ஸ் அங்கே எங்கேன்னு அதோட ஆடு போட்டாலும் அந்த சிகரெட்டை ஒரு கண்ட்ரி நினச்சா பேன் பண்ணலாம். ஆனால் பேன்லாம் பண்ண மாட்டாங்க. என்ன நீங்கள் வாங்கும்போது அந்த டப்பா மேலே பார்த்துக்கோங்க, சிகரெட் பிடிக்காமல் இருங்க, இட்ஸ் வெரி வெரி ஹார்ம்ஃபுல், வெரி இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் இந்த படம் ஒரு தப்பான விஷயத்த ப்ரமோட் பண்ணுறாங்க. அதை நான் வெற்றிமாறன் சார் மாதிரி நிறைய இயக்குனர்கள் இருக்காங்க. வெற்றிமாறன் சார் மாதிரி டைரக்டர்ஸ் கிட்ட நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் மாதிரி டைரக்டர்ஸ் கிட்டேருந்து நாங்கள் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஒரு சோஷியல் காஸை தான் நீங்கள் எடுப்பீங்க எப்போவுமே. ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு ஃபிலிம் மேக்கர்ஸ். சும்மா ஏதாவது எதுவும் ஒன்று எடுப்போம் அப்படின்னு எடுக்கிறவங்க கிடையாது. ரொம்ப ரீசனபிளாக, ரொம்ப சென்சிபிளாக, ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூஸ் எடுக்கிறவங்க. ஸோ உங்ககிட்ட நாங்கள் ஒரு சின்ன எதிர்பார்ப்போடு தான் தியேட்டர்ஸ்க்கு வருவோம். உங்கள் படங்களை பார்ப்போம். அதில் ஒரு சின்ன இன்ஃப்ளூயன்ஸ் எங்களுக்கு ஆகுது தான், ஒரு சின்ன தாக்கம். நிறைய விஷயங்களில் தாக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த மாதிரி இயக்குனர்கள் வந்து அவ்வளோ சோஷியலாக ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற இயக்குனர்கள் இந்த மாதிரி விஷயங்களை ஒரு சின்ன பாதிப்பு, ஒரு சின்னதாக கூட ஒரு அதோட பர்சன்டேஜ் எவ்வளோ வேணால் கம்மியாக இருக்கட்டும், அந்த பாதிப்பு கூட வராமல் இனி வரும் ஜென்ரேஷனை எந்த விதத்துலேயும் நம்ம ஃபிலிம் மேக்கர்ஸ், இது ஒரு சோஷியல் மீடியா இதெல்லாமே ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற, ரொம்ப அவங்கள வந்து மைண்டுக்குள்ளே சில்ட்ரனை, டீனேஜர்ஸை இல்லை யங்ஸ்டர்ஸை ஒரு பெரிய லெவலில் அவங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கிற ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம், பெரிய விஷயந்தான் இந்த மீடியா, சோஷியல் மீடியா, ஃபிலிம்ஸு எல்லாமே. ஸோ அவங்க வந்து உங்களோட தாக்கம் ஓரளவுக்கு பாசிட்டிவாக, ஓரளவுக்கு நல்லதாக இருந்தால் இனி வரும் ஜென்ரேஷனுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் பேரண்டிங் பண்ணுறதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்டர்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் எங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருக்கும். லைக் ஓகே, இந்த மாதிரி படங்கள் தான் வருது பார்க்கட்டும் அப்படின்னு. ரொம்ப போட்டு இந்த ஸோ கால்டு பூமர் மாதிரி, கிரிஞ்சு மாதிரி அப்படி உங்களை படம் எடுக்க சொல்லலை. பட் இந்த மாதிரி நெகட்டிவாக ஒரு தப்பான விஷயங்களை ஒரு மினிமம் லெவல் இன்ஃப்ளூயன்ஸ் கூட பண்ணாமல் நீங்கள் படங்கள் எடுக்கலாம் இல்லையா? ப்ளீஸ், இட்ஸ் அ ஹம்பிள் ரெக்வெஸ்ட் ஃப்ரம் அ நார்மல் விமன்.